இதுதான் என்னோட புது வீடு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க தான் இருக்க போறோம். ஓ அப்படியா? வீடு எப்படி இருக்கு? மச்சான் யாரா அது? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்னடா ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா? சூப்பரா இருக்கா. மச்சான் என்னடா பண்ற? மச்சான் தேவையில்லாம இவங்க பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காதடா. என்கிட்ட செம்ம ஐட்டம் ஒண்ணு இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. அந்த மாதிரி நிறைய கிடைக்கும்டா, ஆனா இந்த மாதிரி கிடைக்காதுல்ல. எவ்வளவு அழகா இருக்கா பாரு, அந்த ஃபிகரை பாருடா. ஆமாண்டா, ஆண்டி செம்மையா இருக்குடா. இங்க பாரு, எனக்கு இவ வேணும்டா. வாடா பாத்துக்கலாம். சரி வா. என்ன நீங்க காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருமா, இங்க எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? திருப்தியா இருக்கா? நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. கம்பெனில 2 மாசம் ட்ரைனிங்கா மும்பை அனுப்புறாங்க. என்ன, நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க என்னடானா என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எனக்கு யாரையுமே தெரியாது. செல்லம், வெறும் 2 மாசம் தான். அதுவும் இல்லாம சனி ஞாயிறு நான் இங்க தானே வரப்போறேன். அதோட நான் தினமும் உனக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவேன். எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நல்லவங்க தான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. சரி, ஓகே? சரி, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு. ஏதாவது உனக்கு பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. ஒன்றும் கவலைப்படாத. சாட்டர்டே ஆனால் நான் இங்கே வந்துடுவேன். பாய் பாய். வரேம்மா. அட ஹாலு கண்ணே, எங்க கிளம்பிட்டீங்க? மும்பை வரலாம், ஆஃபீஸ் வேலையாக போகிறேன். சந்தோஷம். என்ன திரும்ப நீங்க எப்போ வரீங்க? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் இங்கே வந்துடுவேன். ஓகே சரி, பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி. உங்க பயணமும் நல்லபடியா முடியட்டோன்னு. ரொம்ப நன்றி. போலாமா? ஏய், அங்க பாருடா. அங்கேயா? எங்க அவ?
சரி வா போய் பார்க்கலாம். சரி போலாம் வா. சீக்கிரம் வாடா டேய். இரு வரேன். ஆ? மச்சான் ஆண்டி செம்ம அழகா இருக்காடா. அங்க பாரு மச்சான், சூப்பரா இருக்கா. என்னடா ஆச்சு உனக்கு? எதை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அந்த ஆளுக்கு இப்ப வீட்ல இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? பார்த்தல பெரிய மச்சான், எனக்கு நீ பெரிய ஆள்ரா, பெரிய ஆள் மச்சான் நீ. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நான் தான் சொல்றேன்ல நல்ல ஐட்டமா உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு. இந்த ஆண்டி பின்னாடி ஏன்டா சுத்திட்டு இருக்க? அதுவும் இல்லாம அதுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டீனா உன் லைஃபே போயிடும்டா. இங்க பாரு, ஒரு அண்ணன்ற முறையில உனக்கு ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன் கேளு. இவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் பொண்ணுங்க கிட்ட இருக்காது. நீ ரொம்ப பெரிய ஆள் தான்டா. சரி நீ சொல்லு, ஆளுக்கோட பேக்கை பார்த்து எத்தனை நாளைக்கு அவன் ஊருக்கு போயிருப்பான்னு நினைக்கிற நீ? வரத்துக்கு 2-3 வாரமாச்சு ஆகும்டா. 1-2 வாரத்துக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீயும் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் ப்ளீஸ்டா, ஏதாவது பண்ணுடா. ஏதாவது பிளான் பண்ணு, எனக்காக ஏதாவது பண்ணு. கடைசியா பண்ணா கூட போதும். இந்த வருஷத்தோட பர்த்டே கிஃப்டா பண்ணு. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்கு லாக்டவுன் கூட பார்க்காம gift வேணுமாடா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மச்சான். ஆனா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா பக்கா சேஃப் மச்சான். சரி இங்க வாயேன். செம்ம பிளான்டா மச்சான். உனக்காக மட்டும் தான் இந்த சரி வா. பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி வா மச்சான் போலாம். டார்லிங், டார்லிங், டார்லிங் எங்க இருக்க? டார்லிங், டார்லிங் கிச்சன்ல இருப்பாளோ? வர்ஷா, 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 வர்ஷா எங்க போனான்னு தெரியலையே. வர்ஷா, வர்ஷா எங்க போனா? போன சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க போனான்னு தெரியலையே. அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. வர்ஷா, ஹே ராஜ், ராஜ், ராஜ். அட என்னடா? என்னவா? அந்த ஆள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதனால என்னடா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம மேலயே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நேர்ல அவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட எத்தனை வாட்டரா சொல்றது வெளியே போய் சுத்தாதன்னு? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம். நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அப்போ இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் இல்ல? ஐடியா மட்டும் தான்டா என்னோடது. நாம 2 பேரும் சண்டை போடுறதை விட்டுட்டு இதுல இருந்து எப்படி தப்பிக்கலான்றத மட்டும் தான்டா யோசிக்கணும். நாம இப்ப என்னடா பண்றது? சரி ஒண்ணு பண்ணலாம். இவள 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 கொன்னு போட்டுலாம். உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிட்டு இருக்கு? எப்ப பார்த்தாலும் கொன்னுல இதையே பேசிட்டு இருக்க. இவள கொன்னுட்டோம்னா நம்ம ஈஸியா மாட்டிப்போம்டா.
இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்குடா. இவளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு நாம எங்கேயாவது ஓடிடலாம்டா. நாம லண்டனுக்கு போயிடலாம்டா. 2-3 வருஷத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சதும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. உன் கோவத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்றத மட்டும் கேளுடா. வாடா, வா வா. வா 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 சீக்கிரம் போலாம், சீக்கிரம் போலாம், சீக்கிரம் சீக்கிரம். போ 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 சீக்கிரம் போ. போங்கடா. சார் உட்காரு. சார் சார் உட்காரு. நான் பண்ணல சார். சார் எனக்கு தெரியாது சார். சொல்றேன்ல, நான் பண்ணல சார். வேணாம் சார். சார் 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 நீங்க உள்ள போய் தேடி பாருங்க. வேணாம் சார். சார் சார் நான் please பண்ணல வேணாம் சார். சார் சொல்ல கேளுங்க சார். வாயை மூடுங்க. Please, தயவு செஞ்சு விட்டுருங்க சார். சார் வருஷம் சார் சார் வேணாம் சார். இருங்க இருங்க சார், சொல்றத கேளுங்க இருங்க வேணாம் இருங்க. சார். இருங்க. அடிக்க வேணாம் நான் சொல்லுங்க சார். பார்த்துக்கிறேன், இருங்க. வேணாம் சார். சார் வேணாம். பேசிக்கலாம் இருங்க இருங்க. ஏய், வேணாம். சொல்லுங்க என்னடா நடந்தது சொல்லுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லனா நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். சொல்லுடா. சார் நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சார் அழிச்சு இல்ல சார். சார் இல்ல நாசம் சார். பண்ணி. மன்னிச்சிடுங்க சார். உங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறேன். எந்திரிங்க. சார் மன்னிச்சிடுங்க சார். வேணாம் சார். அவங்கள சும்மா விடாதீங்க சார்.